லைவ் டிவைன்ல புக் 2 சாப்டர் 15 பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதன் தலைப்பு ரியாலிட்டி அண்ட் த இன்டெக்ரல் நாலேஜ். ரியாலிட்டி என்றால் எங்கும் நிறைந்துள்ள அந்த நாம் பார்க்கிறது எல்லாமே அந்த தோற்றங்களுக்கு பின்னால் உள்ள அந்த மெய்மை, அதுதான் ரியாலிட்டி. நம்ம ரியாலிட்டியை தான் நம்ம சுத்தி என்ன இருக்குன்னா ரியாலிட்டி தான் இருக்கு. தோற்றங்களுக்கு பின்னாடி ரியாலிட்டி தான் இருக்கு. அது ரியாலிட்டி இருக்கு, அதுதான் உண்மை. ரியாலிட்டி இருக்கு அப்படி எல்லாத்துலயும் ரியாலிட்டியை பார்க்கக்கூடிய அந்த நாலேஜ், அந்த கான்சியஸ்னஸ் நம்ம இன்டெகிரல் நாலேஜ்னு சொல்லுவோம். அதுதான் இன்டெகிரல் நாலேஜ். பேராகிராஃப் 10 போன செஷன்ல பார்த்தோம். இந்த செஷன்ல பேராகிராஃப் 11 பார்க்கலாம். அதற்கு முன்னால பேராகிராஃப் 10 சுருக்கத்தை நாம் சற்று நினைவு கூறலாம். பிரம்மன் அப்படின்னு சொல்லும் பொழுது பரம்பொருள் அப்படிங்கிறோம், பிரம்மன் அப்படிங்கிறோம். வெவ்வேறு பெயர்கள், அவ்வளவுதான். பெயர்கள் மனிதன் வழங்கினது, அவ்வளவுதான். அந்த டிவைன் டிவைன் தான். அது ஒரு கான்சியஸ்னஸ். எல்லாம் இந்த வார்த்தைகள், அவ்வளவுதான். பட் அது என்ன, வார்த்தைகளுக்கு பின்னாடி உள்ள அந்த உண்மையத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த பரம்பொருள் எப்படி இருக்கு அப்படின்னா அம்சங்களற்று இருக்கு. எல்லா விதமான எதையும் சார்ந்து இருப்பதில்லை. பரம்பொருள் என்பது எதையும் சார்ந்து இருப்பதில்லை. இந்த பிரபஞ்சத்துல பார்க்கக்கூடிய அனைத்து விஷயங்களுக்கும் பின்னாடி அது ஒரு விஷயம் தான் இருக்குது. அதுதான் பல்வேறு அமைப்புகளாக நம்ம பிரபஞ்சத்துல நம்ம பார்க்கிறோம். மனிதர்களை பார்க்கிறோம், பொருட்களை பார்க்கிறோம், தாவர இனங்கள், விலங்குகள், எல்லாத்துக்கு பின்னாடி அதுதான் இருக்கு. அது எல்லாத்துக்கு முன்னாடி அதுதான் இருக்கு அப்படின்னா அனைத்தினுடைய செயல்பாடுகள் குறித்தும் அது அறிந்துள்ளது. பிரம்மன் அறிந்துள்ளது. நம்மளுடைய மனம் எப்படி செயல்படுகின்றது, பிரிவுபட்ட நிலையில செயல்படுகின்றது. அதனுடைய செயல்பாடு குறித்து அந்த பிரம்மன் அறிந்துள்ளது. அதனால்தான் பிரம்மன் எப்பொழுதும் பார்த்தோம் அப்படின்னா அது எல்லாத்திலையும் வேறுபட்ட நிலைகளிலும் அது ஒருமையைத்தான் பார்க்கின்றது. ரொம்ப அதற்கு அனைத்திலும் ஒருமையை பார்ப்பதில் எவ்விதமான ஒரு அது இயல்பாகவே அனைத்திலும் ஒருமையை பார்க்கின்றது. அந்த ஒருமையை நாம் எவ்வாறு அந்த ஒருமை உணர்வு நிலையை அடையணும் அப்படின்னா நாம் அந்த பரம்பொருள் குறித்த உணர்வு நிலையை, அதனுடைய உணர்வு நிலையை நாம் எட்டும் பொழுது நமக்கும் இந்த அனைத்திலும் அனைத்திற்கும் அனைத்திற்கும் பின்னால் உள்ள அந்த ஒருமை நிலையை உணர முடியும். ஏன்னா இங்க இங்க பிரபஞ்சத்தில் இருக்கிறது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா அந்த பிரம்மன் அல்லாதது வேற எதுவுமே இல்லை. ஸோ அந்த 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 உணர்வு நிலை, நம்ம உயர்வு உணர்வு நிலையை எட்டணும் அப்படின்னா நம்மாலேயே அந்த ஒன்னஸை அடைய முடியும். அதுதான் இங்க கூறுகின்றார், பகவான் கூறுகின்றார். ஆனா அந்த பிரபஞ்சத்துல நம்ம பார்க்கறது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா பல்வேறு பலதரப்பட்ட விஷயங்களை பார்க்கிறோம். பல்வேறு தனிப்பட்ட அமைப்புகளை பார்க்கின்றோம். வெவ்வேறான விஷயங்கள் பார்க்குறோம். எல்லாமே நம்ம பிரபஞ்சம் அதில் உள்ள விஷயங்களுக்கெல்லாம் எல்லை வகுக்க முடியுமா என்றால் எல்லை வகுக்க முடியாது. ஏன்னா எல்லாம் அது இன்ஃபினிட்டா இருக்கு. இந்த இன்ஃபினிட்டா இருக்கக்கூடிய இந்த வெளிப்பாடுகள் எதனால் இங்க அது ஒரு இன்ஃபினிட்டா இருக்கு, எல்லையற்ற தன்மையை கொண்டதா இருக்கின்றது என்றால் அது அந்த ஏகமாக இருக்கக்கூடிய பரம்பொருள்ல அந்த இன்ஃபினிட்டி இருக்குது. அதனாலதான் இங்க எல்லாமே இன்ஃபினிட்டிவா இருக்கு. அதுதான் புரிஞ்சுக்கணும். இங்க ஏன் இன்ஃபினிட்டா இருக்கு அப்படின்னா அந்த பரம்பொருள்ல அந்த விஷயம் பரம்பொருள் அல்ல. நம்ம அந்த இன்ஃபினிட்டி எல்லையற்ற தன்மை என்பது பரம்பொருள் இருப்பதனாலதான் இங்க நம்ம எல்லையற்ற தன்மையை நாம் பார்க்கின்றோம். அந்த எல்லையற்ற தன்மையை கொண்ட பிரம்மன் என்ன செய்கின்றது, பரம்பொருள் தன்னுடைய சக்தி அனைத்தையுமே பல்வேறு சிருஷ்டிகளில் மூலமாக இங்கே பிரபஞ்சத்தில் வெளிப்படுத்துகின்றது. அந்த பரம்பொருளுடைய சக்தி தான் எல்லாமே இங்க. பரம்பொருளுடைய சக்தி இல்லை அப்படின்னா எதுவுமே, உலகமே இருக்காது. எதுவுமே இருக்காது. உலகத்தை எது இயக்குதுன்னா பரம்பொருளினுடைய சக்தி.
அப்படின்னா இவ்வளோ விஷயங்கள் இன்ஃபினிட்டா சக்தியில அந்த பரம்பொருள் தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது. அவ்வாறு தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளும் பொழுது, அந்த பரம்பொருள் வந்து இங்கே மறைந்து விடுகின்றதா? இல்லை தன்னை இழந்து விடுகின்றதா என்றால் கிடையாது. அது பல்வேறு செயல்பாடுகளில் ஈடுபட்டுக் கொண்டாலும் கூட, பரம்பொருள் வந்து தன்னை எப்பொழுதுமே அந்த தன்னுடைய செயல்பாடுகளில் இழப்பது கிடையாது. அதேபோல இங்க எல்லாமே எப்படி பார்க்கிறோம்? தனித்தனி அமைப்புகளா பார்க்கிறோம். டிவைடடா பார்க்கிறோம் நம்ம பார்க்கிறதெல்லாம். ஆனா எல்லாமே பரம்பொருள் தான் சொல்றோம். எல்லாமே பிரம்மன் தான் சொல்றோம். ஆனா நம்ம பார்க்கறது வெவ்வேறு மனிதர்கள் பார்க்கிறோம். வெவ்வேறு அமைப்புகள, பொருட்கள பார்க்கிறோம். அப்படின்னா இந்த பிரம்மன் தான் வந்து அ என்கிட்ட ஒரு பிரம்மன், இன்னொருத்தர்ட்ட இன்னொரு பிரம்மன், இந்த பொருள்ல இன்னொரு பிரம்மன், இன்னொருத்தர்ட்ட இன்னொரு பிரம்மன்னு பிரிவுபட்ட நிலையில இருக்கின்றதா என்றால் இல்ல. பிரம்மன் இஸ் நாட் டிவைடட். இட் இஸ் நாட் செல்ஃப் டிவைடட் பை இட்ஸ் வேரியேஷன்ஸ். அது எதனால அப்படி இருக்கு? எதனுடைய வலிமையினால அது எதனாலும் பிரிவினைக்கு உட்படாத நிலையில இருக்கு அப்படின்னா, அது அதனுடைய உள்ள இருக்கக்கூடிய அந்த எல்லாத்துக்கும் உள்ள இருக்கக்கூடிய அந்த கான்ஷியஸ் சோல், அதனுடைய வல்லமை, டிவைன் ஸ்ட்ரெங்த் ஆஃப் த ஃப்ரீ புருஷா. அதுதான் வந்து எதனால் அது எதனாலும் அதனுடைய ஒருமைத்தன்மை கெடாமல் இருக்கின்றது. என்ன காரணம் என்றால், இட் இஸ் அ டிவைன் ஸ்ட்ரெங்த் ஆஃப் த ஃப்ரீ புருஷா. உள்ள இருக்கக்கூடிய அந்த கான்ஷியஸ் சோல், அதனுடைய ஒரு இறை சக்தி. அதனால்தான் வந்து எதனாலும் அது பாதிக்கப்படாமல் இருக்கின்றது. ஆனா, இங்க நம்ம உலகத்துல எப்படி பார்க்கிறோம்? உலகத்துல மாறுபட்ட விஷயங்கள தான் பார்க்கிறோம். நத்திங் பட் டிஃபரன்ஸ். வி ஃபைண்ட் ஒன்லி வேரியேஷன்ஸ் தான் பார்க்கிறோம். நம்ம மனம் தான் பார்க்குது. எல்லாத்தையும் நம்ம மனம் தான் மனம் கொண்டு தான் பார்க்கிறோம். மனம் என்ன செய்கின்றது? அதில தன்னை இழந்து விடுகின்றது. இழந்து விட்டு நான் எப்படி நினைக்கிறேன்? நான் என்ன தவிர வேற யாரும் இல்லை. எல்லாமே என் சம்பந்தப்பட்ட விஷயம் தான். பிரபஞ்சமே என்னைச் சுற்றி தான் இயங்குகின்றது என்று நான் நினைக்கின்றேன். இல்ல என்னுடைய பொருள் அப்படின்னா, அந்த பொருள்ல மாத்திரம் தான் என்னுடைய மனம் இருக்கு. என்னுடைய குடும்பம், என்னுடைய நாடு, இப்படிதான் என்னுடைய மனம் இருக்கு. ஒவ்வொருடைய மனமும் இருக்கின்றது. என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த மனம் என்ன செய்கின்றது? இது மாரி இந்த வேரியேஷன்ஸ் மாறுபட்ட அமைப்புகள்ல தன்னை இழந்து விடுகின்றது. பிரம்மன் அது மாரி இழக்காது. அதுதான் விஷயம். பிரம்மன் வந்து ஒன்னஸ மெயின்டெயின் பண்ணுது. அது பல்வேறு அமைப்புகள்ல தன்னை இழந்து விடுவதில்லை. ஆனால் மனிதனுடைய மனம் தான் வந்து இந்த வேரியேஷன்ஸ் மாறுபட்ட தோற்றங்களில் தன்னை இழந்து விடுகின்றது. அதனால தான் இங்க பிரச்சனை வருது. நம்மால வந்து அந்த ஒருமைத்தன்மையை பார்க்க முடியவில்லை. இங்க பல்வேறு அமைப்புகளா இருக்கின்றது. இந்த அமைப்புகள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, பிரம்மனுடைய ஆதி நிலையிலிருந்து வேறுபட்ட நிலையில் இருக்கின்றது. அப்படின்னா இதெல்லாம் பிரம்மனினுடைய அடிப்படை குணத்திற்கு மாறுபட்டவையா? இல்ல பிரம்மனினுடைய அடிப்படை இயல்பிற்கு முற்றிலும் மாறுபட்டவையா? பிரம்மன் அல்லாதவையா? அப்படின்னு அப்படின்னு நம்ம அ அ என்ற என்று நாம் நினைத்தோம் என்றால், என்ற ஒரு கேள்வி நமக்கு வரும். ஆனால், அ அது மாரி கிடையாது. இங்க நம்ம என்ன பார்க்கிறோம்? அந்த பரம்பொருள் வந்து ஒரு எல்லையற்ற தன்மையில் பல்வேறு வடிவங்களில், ரூபங்களில், அமைப்புகளில் தன்னை வெளிப்படுத்திக் கொள்வதை பார்க்கிறோம். இந்த பல்வேறு விதமாக வெளிப்படுத்திக் கொள்ளுதல் என்பது அந்த பிரம்மன் தன்னை மறுப்பது கிடையாது. பிரம்மன் வந்து தன்னை வேறுபட்ட நிலைகளில் தன்னை தான் வெளிப்படுத்திக் கொள்கின்றது. அதனால்தான் வந்து இங்க உலகத்தில் காணக்கூடிய அனைத்து விஷயங்களும் அந்த பிரம்மன் அவ்வாறு தன்னை மாறுபட்ட தோற்றங்களில் வெளிப்படுத்திக் கொள்வதனால் தான் இருக்கின்றன. அதர்வைஸ் இங்க இருக்க முடியாது. எந்த எக்ஸிஸ்டன்ஸுமே அந்த பிரம்மன் வந்து அது மாரி தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளவில்லை என்றால் இருக்க முடியாது. ரீசன் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸே அதுதான் காரணம். டிவைன் தான் காரணம். இதுல என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, ஏன் அது மாரி என்ன காரணத்தினால் டிவைன் ஏகமாக இருக்கலாமே? ஏகமாக அந்த ஒரு ஏகாந்த நிலையில், அமைதியான நிலையில், செயலற்ற நிலையில் அ இருக்கலாமே! எதற்காக தன்னை இம்மாரி மாறுபட்ட தோற்றங்களில், தனக்கு முற்றிலும் புறம்பான அமைப்புகளில், சூழ்நிலையில் வெளிப்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும். என்ன காரணம்? ஒரே ஒரு காரணம் தான். என்ன காரணம் அப்படின்னா,
அவ்வாறு தன்னை மாறுபட்ட தோற்றங்களில் வெளிப்படுத்திக் கொள்வதன் மூலமாக அந்த பரம்பொருள் ஆனந்தத்தை அடைகின்றது. இதுதான் அர்த்தம். அது மாதிரி பல்வேறு அமைப்புகளை வெளிப்படுத்திக் கொள்வதன் மூலமாக அது எதை அனுபவிக்கின்றது? ஆனந்தத்தை அனுபவிக்கின்றது. அதனுடைய லிமிட்லெஸ் பீயிங். இந்த லிமிட்லெஸ் பீயிங், அந்த ஆனந்தம் என்பது அது அதற்குள்ளே இருக்கின்றது. எல்லைக்கு உட்பட்ட விஷயங்களில் தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளும் பொழுதும் அதே ஆனந்தத்தை அது அனுபவிக்கின்றது. எல்லையற்ற தன்மையிலும் இருக்கும் பொழுதும் அது அதே ஆனந்த நிலையில் இருக்கின்றது. அதே போல எல்லைக்கு உட்பட்ட விஷயங்களில் தன்னை வெளிப்படுத்தி இந்த பிரபஞ்சத்தில் வெளிப்படுத்திக் கொள்ளும் பொழுதும் அது அதே ஆனந்தத்தை அடைகின்றது. சோ ஆனந்தத்தை எட்டுவது என்பதுதான் இலக்கு இங்க. பிளிஸ், அதுதான் காரணம். பிளிஸ் இஸ் a காஸ் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ். டிலைட் தான் வந்து இட் இஸ் a காஸ் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ். டிலைட் இல்லை அப்படின்னா, எதுவுமே ஆனந்தம் இல்லை அப்படின்னா, இந்த பிரபஞ்சமே என்ன சொல்றாங்க? இந்த பிரபஞ்சம் ஒரு நிமிடம் கூட இருக்கு, ஒரு ஒரு கணம் கூட இருக்க முடியாது அப்படிங்கிறாங்க. ஆனந்தம் தான் வந்து சஸ்டெயின் பண்ணுது அப்படிங்கிறாங்க. இதை பத்தி விரிவாக நாம் பார்த்துருக்கிறோம். நம்ம டிலைட் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் த ப்ராப்ளம், டிலைட் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் த சொல்யூஷன் அப்படின்னு லைவ் டிவைன் பார்ட் 1ல, புக் 1ல நம்ம ரொம்ப விரிவாக பார்த்துருக்கோம். எல்லாத்துக்கும் பின்னாடி டிலைட் தான் இருக்கு. நம்ம வந்து டிலைட் இருக்கிறனால தான் நம்ம வாழ்க்கையே ஓடிட்டு இருக்கு. டிலைட் இல்லைன்னா வாழ்க்கை ஓடாது. நம்ம கணக்குல எடுத்துக்கிறது இல்லை, அதான் அர்த்தம். எல்லையற்ற வடிவங்களை நம்ம இந்த பிரபஞ்சத்துல பார்க்கிறோம். எல்லையற்ற வடிவங்கள் பார்க்கிறோம். இன்யூமரபிள் ஃபார்ம்ஸ் பார்க்கிறோம். அந்த இன்யூமரபிள் ஃபார்ம்ஸ் அந்த பரம்பொருளினுடைய வெளிப்பாடுகள் தான். இருந்தாலும் அந்த பரம்பொருள் எப்படி இருக்கு? எல்லா வடிவங்களையும் கடந்த நிலையில் இருக்கின்றது. பரம்பொருளினுடைய சாரம் பார்த்தோம் அப்படின்னா, அதனுடைய எசன்ஸ் வந்து இட் இஸ் பியாண்ட் ஆல் ஃபார்ம்ஸ். வடிவங்களை அது எடுத்துக்கொள்வதன் மூலமாக அதனுடைய இறைத்தன்மை எந்த விதத்திலும் கெட்டுவிடுவது இல்லை. அந்த வடிவங்களின் மூலம் அந்த பரம்பொருள் என்ன செய்கின்றது? தன்னுடைய ஆனந்தத்தை அனைத்தின் மூலமாகவும் வெளிப்படுத்தி ஆனந்தத்தை பொழிகின்றது அப்படிங்கிறார். He pours out rather in them the delight of his being and the glories of his Godhead என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இதற்கு பகவான் 2 உதாரணங்களை நமக்கு 2 அனாலஜி சொல்றார். அனாலஜி ஒப்புமைகளை சொல்றாரு. ஒன்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா தங்கம். இப்ப தங்கத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, தங்கத்தை வைத்த மூலப்பொருள் தங்கம். தங்கத்தை வைத்துக்கொண்டு நம்ம என்னென்ன செய்யறோம்? தங்கத்தை வந்து ஆர்னமெண்ட்ஸ், ஆபரணங்கள் செய்கின்றோம். நாணயங்கள் செய்கின்றோம். என்னென்ன எவ்வளவு விஷயங்கள் பண்றோம். ஆனா அதனுடைய தங்கத்தினுடைய அடிப்படை தன்மை அதனுடைய வெவ்வேறு ரூபங்களின் மூலமாக கெட்டு விடுவதில்லை. அதே போலத்தான் டிவைன். அதே போல அந்த புவியினுடைய சக்தி, எர்த் பவர், புவியினுடைய சக்தின்னு பார்த்தோம் அப்படின்னா, அது வந்து ஒரு மெட்டீரியல் எக்ஸிஸ்டன்ஸ், சடப்பொருளால் ஆனது. அதுதான் இந்த உலகங்கள் பார்த்தோம் அப்படின்னா அதனால தான் இருக்கின்றது இல்லையா? எர்த் தான் அந்த உலகத்தையே உருவாக்குகின்றது. மலைகளும் அதுதான், பள்ளத்தாக்குகளும் அதுதான். அதே எர்த் பவர் தான், புவியினுடைய சக்தி தான். அந்த மண்ணை வைத்துக் கொண்டுதான் நாம் பாத்திரங்களை உருவாக்குகின்றோம். அதே மண்ணில் இருக்கக்கூடிய உலோகங்களை வைத்துக் கொண்டுதான் நாம் இயந்திரங்களை உருவாக்குகின்றோம், ஆயுதங்களை உருவாக்குகின்றோம். இருந்தாலும் அந்த புவியில் இருக்கக்கூடிய அந்த இறை சக்தி, டிவினிட்டி வந்து மறைவது இல்லை. ஸோ இந்த 2 உதாரணங்களை பகவான் நமக்கு கூறுகின்றார். எப்படி அந்த ஒரிஜினல் பொருள் வந்து அதுல இருந்து என்னதான் பண்ணாலும், இந்த ஒரிஜினல் பொருளில் இருக்கக்கூடிய கேரக்டர் வந்து எந்த விதமான ஒரு மாற்றமும் அடையாது அப்படிங்கறத பகவான் இந்த 2 அனாலஜி ஒப்புமை மூலமாக விளக்குகின்றார். இப்ப மேட்டர்னு எடுத்துக்கிறோம். நம்ம பார்க்கறது எல்லாமே மேட்டர் தான். உடலே மேட்டர் தான். சடப்பொருள் தான். அந்த சடப்பொருள் எப்படி இருக்கு? சில சமயம் நம்ம கண்ணால பார்க்க முடியுது. ஸ்தூல நிலையில இருக்கின்றது. கிராஸா இருக்கு. டென்ஸா இருக்கு. சில சமயம் சட்டிலா இருக்கு. இப்ப காற்றுன்னு எடுத்துக்கிட்டாலும் அது கூட ஒரு மேட்டர் தான் இல்லையா? அதை பார்க்க முடியல நம்மால. எவ்வளவு விஷயங்கள் நம்மால வந்து கண்ணுக்கு பார்க்க முடியல. அது சட்டிலா இருக்கு.
அதுக்கு மேல போனா இன்னும் ஸ்தூல சூஷ்ம நிலையில மேட்டர் இருக்கு, செட்டில் மேட்டர் இருக்கு. நம்மள உடல்லயே நம்ம பார்த்தோம் அப்படின்னா செட்டில் பாடி, சூஷ்ம சாரீரம் அப்படின்னு இருக்குது. ஸோ மேட்டர்ல 2 விதமா பார்க்குறோம். ஒண்ணு வந்து கிராஸ் மேட்டர் பார்க்குறோம். இன்னொன்னு செட்டில் மேட்டர் பார்க்குறோம். டென்ஸ் மேட்டர். மனம் சார்ந்த சிந்தனைகளும் பார்த்தோம் அப்படின்னா அதுவும் ஒரு மேட்டர் தான் இல்லையா? மனம் சார்ந்த சிந்தனைகளும் ஒரு மெட்டீரியல் மேட்டர் தான். ஸோ இந்த மேட்டர் அப்படிங்கிறது, சடப்பொருள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, உண்மையிலேயே என்ன அப்படின்னா, ஆன்மனினுடைய ஒரு வடிவம் தான். ஆன்மன் உள்ள இருக்கு அப்படின்னா அதனுடைய உடல் எது அப்படின்னா மேட்டர். ஸோ மேட்டர் இட் செல்ஃப் இஸ் அ ஃபார்ம் அண்ட் பாடி ஆஃப் ஸ்பிரிட் அப்படிங்கிறார். மேட்டர் எதனால இருக்கு அப்படின்னா, அந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த மெய்ப்பொருள் தன்னை வெளிப்படுத்தி கொள்வதற்காகத்தான் அந்த மேட்டர் சடப்பொருளே இருக்கின்றது அப்படிங்கிறார். அதர்வைஸ் சடப்பொருளே இருக்காது அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த உலகம் எதனால இருக்கு? அந்த மெய்ப்பொருள் இருப்பதனால்தான் இந்த உலகம், பிரபஞ்சம் எல்லாமே இருக்கு. சப்போஸ் அந்த மெய்ப்பொருளே இல்லை அப்படின்னா அந்த பிரபஞ்சமே இருக்காது. ஸோ இதுதான் பகவான் சொல்லக்கூடிய அடிப்படை உண்மை. நம்ம ஆனா உலகத்தில் நம்ம என்ன பார்க்கிறோம்? மேற்புறத்தில் என்ன பார்க்கிறோம்? உணர்வற்ற தன்மையை பார்க்கிறோம், இன்கான்ஷியன்ஸை பார்க்கிறோம், ஒரு இருளான அமைப்பை பார்க்கிறோம். அந்த இருள்ல என்ன இருக்கு அப்படின்னா, பகவான் என்ன சொல்ற, இருளான அமைப்பாக இருந்தாலும் அந்த இருள்ல என்ன இருக்கு அப்படின்னா, அந்த உயர் உணர்வு தளம், கீழே இன்கான்ஷியன்ஸ், மேல சூப்பர் கான்ஷியன்ட். அந்த சூப்பர் கான்ஷியன்ட்ல இருக்கக்கூடிய அந்த ஒளிதான் வந்து மறைந்துள்ள நிலையில இந்த இருளான அந்த இன்கான்ஷியன்ஸ்ல இருக்கு அப்படிங்கிறார். மேல வந்து எல்லாமே செல்ஃப் ரிவீல்டா இருக்கு. சூப்பர் கான்ஷியஸ் ஸ்டேட்ல எல்லாம் செல்ஃப் ரிவீல்டா இருக்கு, வெளிப்பட்ட நிலையில இருக்கு. இன்கான்ஷியன்ஸ்ல அதே ஒளி பொருந்திய விஷயங்கள் தான் வந்து வெளிப்படாத நிலையில இருக்கு. இதுதான் வித்தியாசம். அப்படி என்றால் இந்த இன்கான்ஷியன்ஸ்ல உள்ள இருக்கக்கூடிய அந்த ஒளி எப்பொழுது வெளிப்படும் அப்படின்னா, அது வந்து மெல்ல 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 காலத்தினுடைய சுழற்சிக்கேற்ப மெல்ல மெல்ல வெளிப்படும். மெதுவா தான் வெளிப்படும். ஏன் அப்படின்னா, ஏன் அது மாதிரி அந்த ப்ராசஸ் மெதுவா இருக்கு அப்படின்னா, அப்படித்தான் இயற்கை வேலை செய்கின்றது. இயற்கை வந்து அதில் ஒரு ஆனந்தத்தை அடைகின்றது. அவ்வளவு இயற்கையினுடைய சுழற்சியில நோக்கமே என்ன அப்படின்னா, அதுக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த சூப்பர் கான்ஷியன்ட் லைட், உணர்வு நிலையை சார்ந்த ஒளியை வந்து மெல்ல மெல்ல வெளிப்படுத்துவதுதான் இயற்கையினுடைய அந்த சைக்கிள், அந்த 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 சக்கரத்தினுடைய சுழற்சியினுடைய நோக்கம் அப்படிங்கிறார். இதுதான் வந்து நம்ம பேராகிராஃப் 10 நம்ம பார்த்ததனுடைய சுருக்கம். இப்ப பேராகிராஃப் 11க்கு உள்ள போகலாம். Book 2, Chapter 15, Reality and the Integral Knowledge. Paragraph 11. But there are other conceptions of reality, other conceptions of the nature of knowledge, which demand consideration. There is a view that all that exists is a subjective creation of mind, a structure of consciousness, and that the idea of an objective reality, self-existent, independent of consciousness, is an illusion, since we have and can have no evidence of any such independent self-existence of things. This way of seeing may lead to the affirmation of the creative consciousness as the sole reality, or to the denial of all existence and the affirmation of non-existence, or a nescient zero as the sole reality. Explanation. There is a view that all that exists in the world
is a subjective creation of mind, a structure of consciousness. Our idea that an objective reality exists in its own, whether we are conscious of it or not, is an illusion since we have and can have no evidence of any such independent self existence of things. This view may lead to the affirmation of the creative consciousness, that is Maya, as the sole reality. Or there is a denial of all existence and affirmation of a zero, that is Sunya, as the sole reality. தேங்க்யூ. ஒரு ரெண்டு விஷயம் அதுல சொல்றார் பகவான். நம்ம போன பேராகிராஃப் ஃபுல்லா என்ன பார்த்தோம்? எல்லாமே டிவைன் தான் பார்த்தோம், பிரம்மன் தான் பார்த்தோம். பிரம்மன் வடிவங்களின் மூலமாக வெளிப்படுத்திக் கொள்கின்றது. எல்லாமே எல்லாமே மேட்டர் வந்து இருக்கு அப்படின்னா மேட்டர் உள்ள பிரம்மன் இருக்கு அப்படின்னு பார்த்தோம். இதுதான் உண்மை இல்லையா? கீழே இன்கான்சியன்ட்லயும் சூப்பர் கான்சியன்ட் இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். பிரம்மனினுடைய தன்மை வந்து எதனாலும் குறைந்து விடுவதில்லை அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதுதான் வந்து ஒரு ட்ரூத். இதுக்கு இது ஏன்னா இது மாதிரி சிந்திக்காத, இது மாதிரி இதுக்கு மாறுபட்ட கன்செப்ஷன்ஸ், மாறுபட்ட விஷயங்களும் மாறுபட்ட சிந்தனைகளும் இருக்கு. அது என்னங்கிறத சொல்றார் பகவான். ஏன்னா பகவானனுடைய இதுவே பார்த்தோம் அப்படின்னா ஒரு கருத்தை மாத்திரம் சொல்ல மாட்டார், எல்லாத்தையும் சொல்லிட்டு அப்புறம் எது வந்து நம்ம கரெக்ட், எது வந்து நம்ம சரியான ஒரு இதுக்கு போகணும் அப்படிங்கிறத போவார். இதுக்கு மாறுபட்ட கருத்தும் இருக்கு. எல்லாமே ஒரு ஒரு விஷயம் அப்படின்னா அதுக்கு எதிர்ப்பான கருத்தும் இருக்கும் இல்லையா? ஸோ இந்த மாறுபட்ட கருத்து என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எல்லாமே வந்து மனதினால் உருவாக்கப்பட்டவை. இப்போ நம்ம பார்க்குற உலகம், பார்க்குற பொருள், பார்க்குற மனிதர்கள், எதையெல்லாம் பார்க்குறோமோ, எதையெல்லாம் கேட்குறோமோ, ஐம்புலன்களினால் அறிகின்றோமோ, எல்லாமே மனதினால் உருவாக்கப்பட்டது. கிரியேஷன் ஆஃப் மைண்ட். சப்ஜெக்டிவ் கிரியேஷன் ஆஃப் மைண்ட் என்ன அர்த்தம்? வெளியில உண்மையில அது மாதிரி கிடையாது. இப்போ கனவு உள்ள வருது, நம்மளுக்கு கனவு காண்றோம். கனவு முடிஞ்சோன்னா கனவுல எதெல்லாம் கனவு காண்றோமோ ஃபுல்லா அது பார்க்க முடியுது. நம்மளால பிசிக்கலா ஃபீல் பண்ண முடியுதா? இல்லை, கனவோட முடிஞ்சு போயிடுது. இமேஜினேஷன் பண்றோம். இமேஜினேஷன் மைண்ட்ல தான் இருக்கு, அவ்வளவுதான், நிஜமா கிடையாது. இது மாதிரி நிஜமா கிடைக்காத விஷயத்த நம்ம உள்ள மனசுக்குள்ள நினைக்கிறது தான் வந்து சப்ஜெக்டிவ் கிரியேஷன் ஆஃப் மைண்ட். அப்ஜெக்டிவா இல்லை, அது சப்ஜெக்டிவா மனசுக்குள்ளேயே நம்ம உருவாக்கிறோம். அப்படிதான் இந்த உலகமும் அப்படிங்க சொல்லக்கூடிய கருத்துக்களும் இருக்கின்றன அப்படிங்கிறார். சப்ஜெக்டிவ் கிரியேஷன் ஆஃப் மைண்ட், அது மனதனுடைய உணர்வு நிலை அப்படி ஒரு தோற்றத்தை உருவாக்குது அப்படிங்கிறாங்க. ஸ்ட்ரக்சர் ஆஃப் கான்சியஸ்னஸ் அப்படின்னு. உன் மனசுல ஒரு கான்சியஸ்னஸ் இருக்கு, அது மாதிரி ஒரு பிக்சரை உனக்கு கிரியேட் பண்ணி கொடுக்குது அப்படின்னு சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்க? நீங்க வந்து நினைச்சிட்டு இருக்கிறீங்க இந்த உலகம்லாம் வந்து ஒரு அப்ஜெக்டிவ் ரியாலிட்டி, எல்லாமே வந்து செல்ஃப் எக்ஸிஸ்டண்டா இருக்கு, தானே இருக்கு. பார்க்கக்கூடிய விஷயங்கள், மனிதர்கள், மரங்கள், தாவர இனங்கள், விலங்குகள் எல்லாமே செல்ஃப் எக்ஸிஸ்டன்ஸா அதுவாகவே இருக்குது. நமக்கு அதை பத்தி உணர்வு நிலை இருக்கோ இல்லையோ அது இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்படிதான் நினைக்கிறோம். இண்டிபெண்ட் ஆஃப் கான்சியஸ்னஸ். சப்போஸிங் இன்னொரு மனிதர் இருக்காரு, அந்த மனிதரை நம்ம பார்க்க நம்ம சுத்தி உலகம் இருக்குது. நம்ம அது குறித்து கான்சியஸா இருக்கிறோமோ இல்லையோ அது இருக்குன்னு தான் நம்ம நினைக்கிறோம். ஆனா அது மாதிரி இல்லை அப்படின்னு நீங்க சொல்றாங்க. இண்டிபெண்ட் ஆஃப் கான்சியஸ்னஸ் இஸ் அன் இல்யூஷன். இல்யூஷன் அர்த்தம் ஒரு பொய்யான ஒரு தோற்றம், மெய்யான தோற்றம் கிடையாது, பொய்யான தோற்றம். இஸ் அன் இல்யூஷன் அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு, மாறுபட்ட கருத்து இருக்கு. என்ன காரணத்துல அவங்க சொல்றாங்க அப்படின்னா, நம்ம சொல்றோம் இது மாதிரி எல்லா எல்லா விஷயங்களும் தானே இருக்கின்றன என்று சொல்றோம், அதுக்கு வந்து எந்த விதமான எவிடன்ஸும் இல்லை அப்படின்னு அவங்களுடைய கருத்து. அது வேற விஷயம். இந்த எவிடன்ஸ் இருக்கா இல்லையாங்கிறது டிஃப்ரெண்ட் இஷ்யூ. பட் அவங்க சொல்ற கருத்து என்னன்னா, அது மாதிரி தனியா இண்டிபெண்ட் செல்ஃப் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் திங்ஸ் அப்படிங்கிறதுக்கு நோ எவிடன்ஸ், எந்த விதமான ஒரு நிரூபணமும் இல்லை அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இந்த கருத்தை அடிப்படையில உலகத்தை பார்க்க ஆரம்பிச்சோன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? எது அப்படின்னா உண்மைன்னு ஆகும்?
இது மாதிரி பொய்யான தோற்றங்களை உருவாக்கி தருகின்ற நம்முடைய உணர்வு நிலை, அதுதான் உண்மைன்னு ஆயிடும். அதுக்கு இன்னொரு பேரு மாயா அப்படின்னு சொல்லுவாங்க. மாயைன்னா அதான் அர்த்தம். இந்த மாயை தான் உண்மை. ஒன்ஸ் அந்த மாயையிலேருந்து விலகிட்டோம் அப்படின்னா எதுவுமே இல்லைன்னு ஆயிடும். அப்படிதானே ஆயிடும். This way of seeing may lead to the affirmation of the creative consciousness as a sole reality. மாயா தான் உண்மை அப்படிங்கிற முடிவுக்கு தள்ளப்படுவோம். இல்ல புத்திசம் சொல்றது போல எல்லாமே இங்க எதுவுமே கிடையாது, எல்லாமே சூன்யம் தான், எக்ஸிஸ்டன்ஸே கிடையாது, ஒன்றுமே இல்லாத இருப்பதுதான் சோல் ரியாலிட்டி, அதுதான் மெய்மை. மாயாவாதிகள் என்ன சொல்றாங்க? மாயா இங்க இருக்கிற சோல் ரியாலிட்டி அப்படிங்கிறது நீங்க நினைச்சிட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா அது மாயை அப்படின்னு அவங்க சொல்றாங்க. புத்திசம் என்ன சொல்றாங்க? எல்லாமே சூன்யம் தான், இங்க எதுவுமே கிடையாது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இந்த கருத்தை நம்ம எப்ப நினைப்போம்? இது மாதிரி எல்லாமே இல்யூஷன், எல்லாமே கிரியேஷன் ஆஃப் மைண்ட், சப்ஜெக்டிவ் கனவு போல அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா இது மாதிரி ஒரு எதிர்மறையான சிந்தனைக்கு நாம் தள்ளப்படுவோம் அப்படிங்கிறார். அடுத்தது போகலாம். For in one view, the objects constructed by consciousness have no intrinsic reality. They are merely structures. Even the consciousness that constructs them is itself only a flux of perceptions that assume an appearance of connection and continuity and create a sense of continuous time. But in reality, these things have no stable basis, as they are only an appearance of reality. This would mean that the reality is an eternal absence at once of all self-conscious existence and of all that constitutes moment of existence. Knowledge would mean a return to that from the appearance of the constructed universe. In one view, the objects constructed by consciousness, that is Maya, have no intrinsic reality. They are merely structures. Even the consciousness that constructs them is itself only a flux of perception. They assume an appearance of connection and continuity and create a sense of continuous time. But these things have no stable basis. They bear only an appearance of reality. This implies that the reality is an eternal absence of all self-conscious existence and an eternal absence of all that constitutes movement of existence. Knowledge would mean withdrawing from the appearance of the constructed universe. Thank you. தேங்க்யூ. இந்த மேல பார்த்த கருத்தை ஒட்டிய இன்னொரு சிந்தனையும் தான் பகவான் குறிப்பிடுகின்றார். நம்ம வெளியில நம்ம பார்க்குறோம், நம்ம சுத்தி பார்க்குறோம், மனிதர்கள், உருவங்கள், எவ்வளோ விஷயத்த நம்ம வெளியில பார்க்குறோம், ஆப்ஜெக்ட்ஸ் இதெல்லாம் பார்க்குறோம் இல்லையா? ஆப்ஜெக்ட்ஸ் பார்க்குறோம். இந்த ஆப்ஜெக்ட்ஸ் நம்ம ஏற்கனவே இந்த கருத்துப்படி என்ன சொல்றாங்க? தே ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் பை அவர் கான்சியஸ்னஸ். மனசுல உருவாகக்கூடிய எப்படி கனவு உருவாகுதோ அது போல தான் இதுவும் உருவாகுது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. கன்ஸ்ட்ரக்டட் பை கான்சியஸ்னஸ். அதனால அது மாதிரி உருவாக்கப்பட்ட அந்த பொருட்கள், ஆப்ஜெக்ட்ஸ் நோ இன்ட்ரின்சிக் ரியாலிட்டி, அதுக்கென்றே ஒரு மெய்மை கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. தே ஆர் மியர்லி ஸ்ட்ரக்சர்ஸ். அவங்கெல்லாம் சும்மா அதெல்லாம் ஒரு அமைப்புகள் தான், கட்டமைப்புகள். எப்படி கனவு ஒரு ஸ்ட்ரக்சர் தானே, அது போலதான் அதுவும் அப்படின்னு சொல்றாங்க. அது போல இது இதெல்லாம் எங்க உருவாகுது? நம்மளுடைய கான்சியஸ்னஸ்ல உருவாகுது. அது மாதிரி ஒரு கனவு எங்க உருவாகுது? நம்மளுடைய ட்ரீம் ஸ்டேட்ல, ஸ்லீப் ஸ்டேட்ல கனவு ட்ரீம் ஸ்டேட்னு சொல்றோம். தூங்கும் போது ட்ரீம் ஸ்டேட் அது. அப்புறம் ட்ரீம்லெஸ் ஸ்லீப்பும் போறோம். அந்த இந்த அடுத்த நிலை அதுக்கு போறோம். நம்ம ட்ரீம்லெஸ் ஸ்லீப்புக்கு போறோம். அதுக்கு முன்னாடி ட்ரீம் ஸ்டேட்,
அந்த கனவுகள்லாம் வருது. ஸோ அது ஒரு கான்சியஸ்னஸ். அந்த கான்சியஸ்னஸ் தானே எல்லாம் வருது. அதே போல நம்ம விழித்திருக்கும் பொழுது நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்களும் ஒரு கான்சியஸ்னஸ் தான் நம்ம ரெக்கார்ட் பண்றோம். அதில் தான் எல்லாத்தையும் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்றோம். இவங்க என்ன சொல்றாங்க, எந்த கான்சியஸ்னஸ், எந்த உணர்வு நிலை உனக்கு அது மாதிரிலாம் உனக்கு எல்லாத்தையும் காமிக்குதோ, அதுவே பார்த்தோம் அப்படின்னா தோன்றி மறையக்கூடிய ஒரு நிலையில்லாத ஓட்டத்தை உடைய உன்னுடைய மனதினுடைய புரிதல்கள் தான் அப்படிங்கிறாங்க. ஃப்ளக்ஸ்ன்னு என்ன அர்த்தம்? எதுவுமே நிலையா கிடையாது, ஸ்டேபிளா கிடையாது. வந்து போயிட்டே இருக்கும், அப்படியே ஒரு நீரோட்டம் போல வந்து போயிட்டே இருக்கும். ஃப்ளக்ஸ் ஆஃப் பர்செப்ஷன்ஸ் நீங்க பாக்குறீங்களே, அது எல்லாமே ஃப்ளக்ஸ் ஆஃப் பர்செப்ஷன் தான். அது வந்து ஒரு தோற்றத்தை உங்களுக்கு உருவாக்கி தருது. ஒரு வெவ்வேறு விஷயங்களுக்கு இடையே வந்து தொடர்பை உண்டாக்குகின்றது. ஒரு கண்டினியூட்டி, ஒரு தொடர்ச்சி, காலத்திற்கு உட்பட்ட தொடர்ச்சியை உங்களுக்கு உண்டாக்கி தருகின்றது. அது வந்து ஒரு சென்ஸ் ஆஃப் டைம், சென்ஸ் ஆஃப் கண்டினியூஸ் டைம், கண்டினியூட்டி இன் டைம், அதை உருவாக்கி தருகின்றது. ஆனா உண்மையில பார்த்தோம் அப்படின்னா இந்த விஷயங்களுக்கு பின்னாடி எந்த விதமான ஒரு ஸ்திரத்தன்மையோ கிடையாது. ஸ்டெபிலிட்டி, நோ ஸ்டேபிள் பேசிஸ் அப்படின்னு சொல்றாங்க. இன் ரியாலிட்டி தீஸ் திங்ஸ் ஹேவ் நோ ஸ்டேபிள் பேசிஸ், as they are only an appearance of reality. அது மாதிரி உண்மையா இருக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை தருகின்றதை ஒழிய எதுக்கு பின்னாலேயும் உண்மைத்தன்மை கிடையாது, மெய்மைத்தன்மை கிடையாது அப்படின்னா இந்த கருத்து, இந்த மாறுபட்ட கருத்தை சொல்றவங்க சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த கருத்துப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா எது மெய்மைன்னு படுது? எல்லாமே வந்து பார்க்கறதெல்லாம் தோற்றம் தான், அதுக்கு பின்னாடி மெய்மை இல்லைங்கிறது சொல்றாங்க. அப்படின்னா எது மெய்மை? தோற்றங்கள் தான் இல்ல அவங்க சொல்றது படி பார்த்தோம் அப்படின்னா எதுவுமே மெய்மை இல்லை, தோற்றங்கள் தான் வந்து எல்லாமே அப்பியரன்சஸ் தான், தேர் இஸ் நோ ரியாலிட்டி அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இந்த கருத்துப்படி பார்த்தோம் அப்படின்னா மெய்மை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எதுவுமே இல்லாம இருக்கிறது தான் மெய்மைங்கிறது ஆயிடுது இல்லையா? இப்ப நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம எப்படி என்ன உண்மை அப்படிங்கிறது பார்த்தோம், எல்லா தோற்றங்களும் பிரம்மனை வெளிப்படுத்தக்கூடிய அமைப்புகள் அப்படின்னு நம்ம அதுதான் உண்மை அப்படின்னு நம்ம படிச்சோம். பேராகிராஃப் 10ல என்ன பார்த்தோம், அதுதான் உண்மை. பிரம்மன் தான் வந்து எல்லா தோற்றங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரியாலிட்டி அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். இவங்க என்ன சொல்றாங்க, நீ தோற்றங்களை பார்க்கறதே பொய் அப்படின்ட்டாங்க, அப்படின்னு சொல்லிட்டாங்க. அங்க அப்படின்னு சொல்லும் பொழுது எங்க ரியாலிட்டி இருக்கு? வெறும் தோற்றங்களை தான் நம்ம பார்க்கிறோம், ரியாலிட்டியே கிடையாது. அப்படித்தானே அர்த்தமாகுது இல்லையா? ப்ரீவியஸா எல்லாமே பிரம்மன் பார்த்தோம் அப்படின்னா தோற்றங்களை பார்க்கிறோம், அதுக்கு பின்னாடி வந்து ரியாலிட்டி இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோம். அந்த கோட்பாடின்படி அதுதான் உண்மை. இந்த கோட்பாடு, இந்த மாயாவாத கோட்பாடு, புத்திசம் கோட்பாடுல என்ன சொல்றாங்க, தோற்றங்கள் நீங்க சொல்றீங்களா அதுவே கிடையாது அப்படிங்கிறாங்க, அதுவே ஒரு பொய் அப்படின்ட்டாங்க. அப்படின்னா எது ரியாலிட்டி? அவங்கள பொறுத்தவரைக்கும் எது ரியாலிட்டி? சூன்யம், எதுவுமே சூன்யம் தான். அதுதான், ஒண்ணுமே இல்லாததான் ரியாலிட்டி. அப்படின்னா புரியுதா உங்களுக்கு அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு? புரியுதுங்களா? திஸ் would mean that the reality is an eternal absence at once of all self-conscious existence. இனப்பா உலகத்துல பார்க்கக்கூடிய எல்லாத்திலுமே நம்ம எதெல்லாம் வந்து நம்ம இருப்புன்னு சொல்றோமோ அதற்கு பின்னாடி அது மாதிரி ஒன்று இல்லை என்பதுதான் ரியாலிட்டி. புரியுதா உங்களுக்கு? This would mean that reality is an eternal absence at once of all self-conscious existence. எந்த விதமான எக்ஸிஸ்டன்ஸும் இல்லை அப்படிங்கிறது தான் ரியாலிட்டி. அதே போல and of all that constitutes movement of existence. எதெல்லாம் இருப்புன்னு சொல்றோமோ அது இல்லைங்கிறது தான் ரியாலிட்டி. அதே போல எதெல்லாம் வந்து அந்த இருப்பு அப்படிங்கிறதுக்கு பின்னாடி நிகழ்வுகளாக காண்கின்றோமோ அதுவும் இல்லை என்பதுதான் ரியாலிட்டி. ஸோ இங்க இல்லை என்பதுதான் ரியாலிட்டி ஆயிடுது. புரியுதா உங்களுக்கு? அங்க என்ன பார்த்தோம், இருக்கு என்பதுதான் ரியாலிட்டி. எல்லாத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த மெய்மை இருக்கு, அதுதான் ரியாலிட்டி. இங்க எதுவுமே இல்லை அப்படிங்கிறது தான் ரியாலிட்டியா போயிடுது, உண்மைங்கிறது ஆயிடுது.
அப்படின்னா உண்மையான இன்டெகிரல் நாலேஜில் என்ன பார்த்தோம்? இன்டெகிரல் நாலேஜ்னா எல்லாத்துக்கும் பின்னால் இருக்கக்கூடிய ரியாலிட்டியை பார்க்கறது தான் இன்டெகிரல் நாலேஜ். இவங்க கோட்பாடுபடி நாலேஜ்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இது மாதிரி தோற்றங்களில் இருந்து நம்மை விலகி கொண்டு மூலத்திற்கு செல்வதுதான் நாலேஜ். இதெல்லாம் பொய் 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 அப்படின்னு அந்த நெத்தி பிரின்சிபிள் இதெல்லாம் இல்ல இல்ல இல்லைன்னு சொல்லிட்டு இதுக்கு எல்லாத்துக்கும் மேல அங்க இருக்கு அப்படிங்கிறதுக்கு போனீங்கன்னா, நெத்தி அப்படிங்கிறது கரெக்டா இன்டர்பிரட் பண்ணணும் அப்படின்னா, தோற்றங்களுக்கு பின்னாடி இருக்கல தோற்றங்களிலே உள்ள ரியாலிட்டி இருக்குங்கிறது தான் ரியல் அதோடைய கான்செப்ட். ஆனா நம்ம அவுட்வைட்டா ரிஜெக்ட் பண்ணிட்டோம், உலகத்தையே ரிஜெக்ட் பண்ணணும் அப்படின்னா, நாலேஜ் எந்த பிரம்மன் வந்து எங்கேயோ இருக்கக்கூடியது, இதெல்லாம் பொய். ரியாலிட்டி இஸ் எல்ஸ்வேர் நினைக்கிறோம் பாத்தீங்களா, அதுதான் அவங்கள பொறுத்த வரைக்கும் நாலேஜ். நாலேஜ் would mean a return to that from the appearance of the constructed universe. நம்ம இந்த பிரபஞ்சமே நீ தான் நம்ம மனசுல உருவாக்கி வச்சிருக்கிற, அது மாதிரி கிடையாது அப்படிதான் அவங்க சொல்றாங்க. These are all your constructions. இதுக்கு அவங்க நிறைய உதாரணம் இதெல்லாம் அனாலஜி நம்ம படிச்சிருப்பாங்க. அந்த மாயாவாதி பிரின்சிபிள்ல ஒன்னு இந்த ஸ்டம்ப் அண்ட் த கோஸ்ட் அப்படிம்பாங்க. இருட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏதோ ஒரு இடத்துல பேய் இருக்கிற மாதிரி இருக்கும், கிட்டக்க போனால் அந்த இடத்துல ஒரு மரக்கட்டை இருக்கும். ஸ்னேக் அண்ட் த ரோப் அப்படிம்பாங்க. ஸ்னேக் ரோப் கயிறு கிடக்கும், கிட்டக்க போனால் ஸ்னோப் இதாக இருக்கும். ஆனால் இதை பற்றிலாம் பகவான் அக்கு வேற ஆணி வேற நம்ம டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு. நீங்கள் ரியாலிட்டி ஒன்று இருக்கிறதுனால தான் அந்த இடத்துல பாம்புன்னு ஒன்று இருக்கிறதுனால தான் அந்த இடத்துல நீங்கள் வந்து கயிறை வந்து நீங்கள் பாம்பா பார்த்தீங்க இருக்கிறீங்க. ரியாலிட்டி ஒன்று இருக்கிறதுனால தான் அந்த இடத்துல அது வேற ஒன்றா திங்க் பண்ணி இந்த அனாலஜியும் பகவான் வந்து அதை கண்டெஸ்ட் பண்ணி அவர் சொல்லியிருக்கிறார். இந்த அனாலஜி இஸ் ராங் அப்படின்னே சொல்லியிருக்கிறார் பகவான். நம்ம பார்த்துருக்கோம் அந்த விஷயங்கள் எல்லாம். அதனால இந்த எல்லாமே வந்து அந்த உலகத்துல பார்க்கக்கூடியது எல்லாமே வந்து பொய். அந்த பொய்யான விஷயங்களை குறித்த புரிதல் வந்து நாலேஜ் கிடையாது. இதில் இந்த பொய்யான விஷயங்கள் குறித்த தோற்றங்களில் குறித்த அந்த ஞானத்திலிருந்து நம்மை முழுவதுமாக விலக்கி கொண்டு ரியல் நாலேஜ் என்ன, இந்த பிரம்மன் எங்க எல்லாத்தையும் கடந்திருக்கக்கூடிய அந்த ரியாலிட்டி, அந்த நாலேஜ் உண்மை, அது இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா இதுவும் உண்மை, அதுதான் இங்க புரிஞ்சுக்கணும். அது ஒன்றுதான் உண்மை அப்படின்னு நினைக்கிறது தப்பு. அவங்க என்ன சொல்றாங்க, அது ஒண்ணுதான் உண்மைன்னு சொல்றாங்க. புத்திசம் வந்து எதுவுமே உண்மை இல்லைன்னு சொல்றாங்க. அதுதான் அர்த்தம். ஸோ இந்த பகவான் வந்து அந்த ப்ரீவியஸ் இதெல்லாம் வந்து இந்த மாறுபட்ட கருத்துக்களை ஹைலைட் பண்றாரு. சார் இந்த இடத்துல நாலேஜ் would mean a return to thatங்கறாங்கல்ல, அந்த thatங்கிறது அதை வந்து ஸ்மால் லெட்டர் போட்டிருக்காங்க சார். இந்த இடத்துல ஸ்மால் லெட்டர். அதாவது ஒரு நிமிஷம். அதாவது ரிட்டர்ன் டு தட் அப்படின்னா இந்த தோற்றங்கள் எல்லாம் பார்க்கறோம்ல, இதுல இருந்தெல்லாம் விலகிக்கிறது, விலகி போறதுதான். இதுல ரெண்டு ஏன் பகவான் வந்து தட் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா, இந்த இடத்துல தட்டுங்கிறது சூன்யம்னு சூன்யம்னு நம்ம இன்டர்பிரட் பண்ணிக்கலாம், பிரம்மன் இன்டர்பிரட் பண்ணிக்கலாம். இப்போ மாயாவாதிகள் பார்த்தோம் அப்படின்னா அவங்க பிரம்மன் இருக்கு அப்படிங்கறத ஒத்துக்கிறாங்க. ஸோ பிரம்மன் வந்து எல்ஸ்வேர் இருக்கு, இங்க இல்லை. So we will go to that from the appearance of the constructed universe அப்படின்னு எடுத்துக்கலாம். இல்ல டு ரிட்டர்ன் டு தட்ங்கிறது சூன்யம், அந்த அது அப்படிங்கறதும் நம்ம நினைச்சுக்கலாம். சூன்யம் தான் ரியல் நாலேஜ் அப்படிங்கிறது புத்திஸ்டோடையது. ரிட்டர்ன் டு தட் அப்படிங்கிற என்ன அர்த்தம்னா, எல்லா விதமான அந்த அப்பியரன்ஸ், இந்த தோற்றங்கள் இது மாதிரி அதுல இருந்து நம்ம விலகிக்கிறது, அவ்வளவுதான். விலகி நம்ம அந்த ஆதி நிலையே அடையிறது, அவ்வளவுதான். ரிட்டர்ன் டு தட்னு அதான் அர்த்தம். ஆதி நிலையே அடையிறது. அடுத்தது, there would be a double and complete self-extinction, the disappearance of Purusha.
the cessation or extinction of Prakriti. For the conscious soul and nature are the two terms of our being and comprehend all that we mean by existence. And the negation of both is the absolute nirvana. What is real then must be either an inconscience in which this flux and these structures appear, or a superconscience beyond all idea of self or existence. அப்புறம் இன்னொரு அந்த லக்ஷ்மி மேடம் கேட்டதுக்கு இன்னொரு ஐ வாண்ட் டு கிளாரிஃபை. அந்த சென்டென்ஸ் நல்லா பாருங்க. This would mean that the reality is an eternal absence. இங்க ரியாலிட்டி அந்த அந்த கருத்துப்படி பார்த்தோம்னா eternal absence at once of all, எதுவுமே இல்லாத நிலை. At eternal absence at once of all self-conscious existence, எதுவுமே இல்லாத நிலை. Of all that constitutes movement of existence, எவையெல்லாம் இந்த இருப்புகளின் உடன் இணைந்த இயக்கங்களாக இருக்கின்றதோ அதனுடைய இல்லாமை இல்லையா? ஆப்சன்ஸ் அட் ஒன்ஸ் ஆஃப் ஆல், எல்லா இட்டர்னல் ஆப்சன்ஸ். இட்டர்னல் ஆப்சன்ஸ்ல அந்த இடத்துல எக்ஸிஸ்டன்ஸ் இருக்காது, அது தொடர்பான இயக்கங்களும் இருக்காது, அது இல்லாத நிலை. இந்த நிலையை தான் குறிக்கிறார். நாலேஜ் ஒன் மீன் அந்த எதுவுமே எந்த விதமான எக்ஸிஸ்டன்ஸ் அதனுடைய இயக்கங்களோடு தொடர்பு அதனோட அது இல்லாத நிலைக்கு செல்வதுதான் நாலேஜ். அது அந்த நிலைக்கு செல்வதுதான் அவர் சொல்றார், பகவான் சொல்றாரு. அந்த நிலையை ரெண்டு விதமா இன்டர்பிரட் பண்ணிக்கலாம். அந்த நிலை எக்ஸிஸ்டன்ஸே கிடையாது, எக்ஸிஸ்டன்ஸோட இந்த இருப்பு, இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களே கிடையாது, அதோட தொடர்பான இயக்கங்களும் கிடையாது, அது இல்லாத நிலை, எட்டர்னல் ஆப்சன்ஸ் அட் ஒன்ஸ். அந்த நிலை தான் ரியாலிட்டி அப்படிங்கிறது அவங்களுடைய இது. அந்த நிலைக்கு மீண்டும் திரும்புவதுதான் நாலேஜ். அதுதான் இங்க மீன் பண்றாரு. அந்த நிலை அப்படிங்கிறது ரெண்டு விதமா இன்டர்பிரட் பண்ணலாம். ஒன்னு மாயாவாதிகள் பிரம்மன் இருக்கு அப்படிங்கறத ஒத்துக்கிறாங்க. அவங்க எதுவுமே இல்ல, சூன்யம் அப்படிங்கறத அவங்க சொல்றது இல்லை. புத்திஸ்ட் தான் சூன்யம் அப்படிங்கிறாங்க. ஸோ புத்திஸ்ட பொறுத்த வரைக்கும் சூன்யம் அப்படிங்கிறது தான் ரியாலிட்டி, அதுதான் அது குறித்த கான்சியஸ்னஸ் தான் நாலேஜ் புத்திஸ்ட பொறுத்த வரைக்கும். மாயாவாதிகளுக்கு பிரம்மன் இஸ் ஒன்லி ரியாலிட்டி, அது குறித்த நாலேஜ் ஒன்றுதான் நாலேஜ், மற்றதெல்லாம் அவங்கள பொறுத்த வரைக்கும் நாலேஜ் இல்லை. அதுதான் இங்க அர்த்தம், அப்படிதான் புரிஞ்சுக்கணும். இங்க அடுத்தது போகலாம். இல்ல சார், ஸ்மால் டி போட்டதுனால அதை இப்ப சூன்யா அப்படின்னே வச்சுக்கலாமா சார்? ரெண்டுமே வச்சுக்கலாம். அது நம்ம அவங்க பகவான் இங்க எதை சொல்றாரு அப்படின்னா, தட்ங்கிறது பகவான் எதை சொல்றாரு அப்படின்னா அந்த இட்டர்னல் ஆப்சன்ஸ் சொல்றாரு. பாருங்க, அந்த இட்டர்னல் ஆப்சன்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு அந்த அட்ஜெக்டிவ் தான் இங்க தட்ன்னு சொல்றாரு. இட்டர்னல் ஆப்சன்ஸ் தான் இங்க ரெஃபர் பண்றாரு, எதுவுமே இல்லாத நிலை அப்படிங்கறத சொல்றாரு. இட்டர்னல் ஆப்சன்ஸ் அட் ஒன்ஸ் ஆஃப் ஆல் செல்ஃப் கான்சியஸ் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ஆல். அதுதான் இதை ரெண்டு விதமா இன்டர்பிரட் பண்ணலாம். புத்திஸ்ட கேட்டா அவங்க சூன்யம் அப்படிம்பாங்க, மாயாவாதிகள் இங்க எதுவுமே கிடையாது, பிரம்மன்ட்ட தான் ரியாலிட்டி இருக்கு அப்படிம்பாங்க, எதுவுமே இல்லாத நிலை. அதுதான் அவங்க சொல்றாங்க. Here we have a double self extinction, disappearance of Purusha and extinction of Prakriti. The conscious soul, Purusha, and nature, Prakriti, are the two terms of our being and refer to all that we mean by existence. Negation of both is the absolute nirvana. What is real must then be either an inconscience in which these structures appear, or a superconscience which is beyond all existence. இப்ப இந்த கருத்துக்களை பார்க்கலாம். மாயாவாதி கருத்துங்க, இந்த புத்திஸ்தன் கருத்துக்களை பார்த்தோம் அப்படின்னா, இல்லாமல் போய்விடுவது, அதுதான் செல்ஃப் எக்ஸ்டிங்ஷன். அப்படின்னா தான் இல்லாமல் போய்விடுவது, எந்த விதமான இருப்பும் அங்க இல்லாம போயிடும்.
எது இங்க இல்லாம போயிடும் அப்படின்னா, நம்ம வந்து உலகம் அப்படிங்கிறது 2 விதமா நம்மளுடைய எப்படி புரிஞ்சிட்டு இருக்கோம்? உலகத்தை எப்படி புரிஞ்சிட்டு இருக்கோம்? உலகத்தை வந்து எது உண்மைன்னு புரிஞ்சிட்டு இருக்கோம்? எல்லாத்துலயும் டிவைன் இருக்குன்னு புரிஞ்சிட்டு இருக்கோம் இல்லையா? நம்ம பார்த்தோம் இல்லையா? ப்ரீவியஸ் இதுலயும் பார்த்தோம் நம்ம. நம்ம வந்து எல்லாமே இந்த டிவைன் எலிமெண்ட் தான் வந்து டிவைன் கான்சியஸ்னஸ் இல்லை இந்த டிவைன் சோல் இதுதான் வந்து எல்லாத்துலயும் இருக்குன்னு பார்த்தோம். அதனுடைய சக்தியினால்தான் வந்து அது மாறுபட்ட தோற்றங்கள் இருந்தாலும் அதனுடைய பரிசுத்தத்திலையும் அதனுடைய சக்தியிலும் எந்த விதமான டெமினிஷன் குறைவும் ஏற்படலைங்கிறத பார்த்தோம். ப்ரீவியஸ் பேராகிராஃப்ல அதான பார்த்தோம். உள்ள இருக்கக்கூடிய அந்த கான்சியஸ் பீயிங் புருஷா எலிமெண்ட் இருக்கிறதுனால தான் எல்லாமே வந்து வெளியில இருக்குன்னு பார்த்தோம். வெளியில எல்லா செயல்பாடுகளும் எப்படி நடைபெறுகின்றது? அதுவும் டிவைன் சக்தி, பிரகிருதி. இப்போ உலகம் எப்படி, யூனிவர்ஸ் எப்படி இயங்குது? 2 விஷயத்துல இயங்குது. ஒண்ணு உள்ள இருக்கக்கூடிய டிவைன் எலிமெண்ட், வெளியில அதை செயல்படுத்தக்கூடிய டிவைன் சக்தி இல்லையா? எல்லா எக்ஸிஸ்டன்ஸுக்குள்ளேயும் டிவைன் புருஷா இருக்கு, புருஷா எலிமெண்ட் இருக்கு, கான்சியஸ் பீயிங் இருக்கு, டிவைன் எலிமெண்ட்டுங்கிறோம். எல்லா எக்ஸிஸ்டன்ஸினுடைய மூவ்மெண்ட்ஸ் இயக்கத்துக்கு பின்னாடியும் அந்த கான்சியஸ்னஸ் ஃபோர்ஸ் இருக்கு, சித் சக்தி இருக்கு, பிரகிருதி அப்படிங்கிறோம். இப்ப இவங்க என்ன சொல்றாங்க? எக்ஸிஸ்டன்ஸே இல்லை அப்படிங்கிறாங்க. எக்ஸிஸ்டன்ஸே இல்லைன்னா உள்ள இருக்கக்கூடிய அந்த டிவைன் கான்சியஸ் பீயிங் புருஷா அப்படிங்கிறது என்ன ஆகும்? அதுவும் இல்லைன்னு ஆயிடும். அப்புறம் மூவ்மெண்ட்ஸ் அசோசியேட்டட் வித் எக்ஸிஸ்டன்ஸ் இல்லை அப்படிங்கிறாங்க. அப்படின்னா பிரகிருத்தியும் இல்லைன்னு ஆயிடும். ஸோ இங்க எதுவுமே இல்லைன்னு ஆயிடுது. அதுதான் இங்க பகவான் என்ன சொல்றாரு? டபுள் எக்ஸ்டிங்ஷன் அப்படிங்கிறார். கம்ப்ளீட் செல்ஃப் எக்ஸ்டிங்ஷன் அப்படிங்கிறார். டபுள் அண்ட் கம்ப்ளீட் செல்ஃப் எக்ஸ்டிங்ஷன் அப்படிங்கிறாரு. ஸோ இங்க புருஷா உள்ள இருக்கக்கூடிய கான்சியஸ் பீயிங் அது வந்து மறைஞ்சு போயிடுது, டிஸப்பியரன்ஸ் ஆஃப் புருஷா. அப்புறம் செசேஷன் ஆஃப் பிரகிருதி, செயல்பாடும் அங்க நின்று போயிடுது. நம்ம பொறுத்த வரைக்கும் எது உண்மைங்கிறது ஆன்மீக உண்மை என்ன? ஒரு எக்ஸிஸ்டன்ஸ், உலகத்தினுடைய இருப்பை வந்து எதை நாம் உலகத்தினுடைய இருப்பாக கூறுகின்றோம்? எதனுடைய கலவையை நாம் வந்து எந்த 2 அமைப்புகளின் சேர்ந்த ஒன்றை வந்து நாம் உலகத்தில் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படிங்கிறோம். உள்ள ஒரு பொருள் இருக்கு, அதுதான் புருஷா அப்படிங்கிறோம், சோல் அப்படிங்கிறோம். வெளியில இயற்கை அப்படிங்கிறோம், பிரகிருதி. இதுதான் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்றோம். இது 2மே இல்லை அப்படின்னா என்ன ஆயிடும்? நிர்வாணம், சூன்யம் தான் உண்மைங்கிறது ஆயிடும் இல்லையா? அந்த கூற்றுப்படி பார்த்தா அந்த சூன்யம் தான் பகவான் சொல்றார். ஸோ நம்ம அவங்க லக்ஷ்மி மேடம் சொன்ன மாதிரி அவங்க தட் அப்படிங்கிறத நிர்வாணம்னு எடுத்துக்கலாம், சூன்யம். ஆல் தட் வி மீன் பை எக்ஸிஸ்டன்ஸ் அண்ட் நெகேஷன் ஆஃப் போத் இஸ் அப்சல்யூட் நிர்வாணம். எதுவுமே இல்லைன்னா சூன்யம் தான் இருக்கும் இந்த இடத்துல இல்லையா? அப்படின்னா எது ரியல் அப்படின்னா அந்த கண்ணோட்டத்துல பார்க்கும் பொழுது ஒண்ணு இந்த இன்கான்ஷியன்ஸ், உணர்வற்ற நிலை. வாட் இஸ் ரியல் தென் மஸ்ட் பி ஐதர் அன் இன்கான்ஷியன்ஸ். இந்த இன்கான்ஷியன்ஸ்ல தான் இந்த எல்லா விதமான இந்த ஓடி மறையக்கூடிய விஷயங்கள், ஃப்ளக்ஸ், இந்த தோற்றங்கள் எல்லாம் தோன்றி மறையக்கூடிய நிலை இருக்கின்றது. ஒண்ணு அது உண்மையா இருக்கணும், இல்ல எல்லாத்துக்கும் கடந்து இருக்கக்கூடிய அந்த சூப்பர் கான்ஷியன்ஸ், எல்லாத்துக்கும் மேல இருக்கக்கூடிய அந்த அதி உயர் உணர்வு நிலை, சூப்பர் கான்ஷியன்ஸ், எல்லாத்துக்கும் மேல அது ஒண்ணு உண்மையா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கருத்தாயிடுது. அதுதான் உண்மை அப்படிங்கிறது ஆயிடும். இந்த உலகம் அப்படிங்கிறது இன்பிட்வீனா இருக்கக்கூடிய அந்த கான்ஷியன்ஸ் ஸ்டேட் அப்படிங்கிறது, நம்ம இருக்கக்கூடிய நிலை அப்படிங்கிறது பொய் அப்படிங்கிறது மாதிரி ஆயிடும். அதாவது இந்த மாறுபட்ட கருத்துக்களின் அடிப்படையில பார்த்தோம் அப்படின்னா. ஆனா இதெல்லாம் உண்மையா அப்படிங்கிறது பகவான் கிளாரிஃபை பண்றார். அடுத்த பேராகிராஃப், அடுத்த போர்ஷன்ல கிளாரிஃபை பண்றார். But this view of the universe is only true of the appearance of things when we regard our surface mind as the whole of consciousness. As a description of the working of that mind, it is valid. There, undoubtedly, all looks like a flux,
and a construction by an impermanent consciousness. But this cannot prevail as a whole account of existence if there is a greater and deeper self-knowledge and world knowledge, a knowledge by identity, a consciousness to which that knowledge is normal, and a being of which that consciousness is the eternal self-awareness. For then the subjective and the objective can be real and intimate to that consciousness and being. Both can be something of itself, sides of its identity, authentic to its existence. This view of the universe holds good only when we regard our surface mind as the whole of consciousness. It is valid as a description of the working of that mind. There all looks like a continuous change and a construction by an impermanent consciousness. Our present view of existence based on our surface mental consciousness is not the whole account of existence. There is a greater and deeper self-knowledge and world knowledge. There is a knowledge by identity. There is a consciousness to which that knowledge is normal. There is being of which that consciousness is the eternal self-awareness. To that consciousness and being the subjective and the objective can be real and intimate. Both can be something of itself, sides of its identity, authentic to its existence. அதாவது இந்த பிரச்சனை எப்போ எதனால வருது? இந்த பிரச்சனை ஏன் இந்த குழப்பங்கள்லாம் இவ்வளவு குழப்பங்கள்லாம் வருது அப்படின்னா, விஷயங்களை பார்க்கிறவங்க ஒன்றாகவும் பார்க்கும் விஷயம் வேறாகவும் இருக்கிறதுனால தான் இந்த பிரச்சனையே வருது. இப்ப அதனால தானே சொல்றாங்க, நீங்க பாக்குறீங்க உங்க எல்லாம் உங்கள்கிட்ட மனசுல கனவா ஓடுது, உண்மை கிடையாது, உங்களுக்கு வெளியில எதுவுமே உண்மை கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. எதனால அப்படின்னா, பாக்குறவங்க ஒருத்தங்க பாக்குறாங்க, பார்க்கப்படும் விஷயம் வேற இருக்கு. சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிற ரெண்டும் பிரிவிலையில பாக்குறதுனாலதான் இந்த பிரச்சனை வருது. மாறாக பார்க்கக்கூடிய விஷயமும் சரி, எது பார்க்கின்றதோ அதுவும் ரெண்டும் ஒன்னா இருந்துச்சுன்னா இந்த பிரச்சனை, இந்த கன்ஃபியூஷனே வராது இல்லையா? பார்க்கக்கூடிய விஷயமும் எதை நம்ம வெளியில எல்லாம் பார்க்கிறோமோ அதுவும் நானும் ஒண்ணு அப்படின்னா இந்த குழப்பம் வரத்துக்கு சான்ஸே கிடையாது. அங்க எது பொய் எது உண்மை அப்படிங்கிற அந்த பாகுபாடு அங்க இது வரணும்னு அவசியம் கிடையாது. நமக்கு ஏன் இது மாதிரி தோணுது அப்படின்னா, நம்ம இது மாதிரி இந்த வெளியில பாக்குறதெல்லாம் பொய் அப்படிங்கிறது எந்த அடிப்படையில சொல்றோம் அப்படின்னா, நம்ம எல்லாத்தையும் மேற்புற மனதினால பாக்குறதுனால இது மாதிரி ஒரு கருத்து சொல்றாங்க. நம்ம ஒரு மனிதனை பொறுத்த வரைக்கும் அவனுடைய ஒட்டுமொத்த கான்சியஸ்னஸ் எதை வச்சு சொல்றாங்க? அவங்களுடைய மேற்புற மனதினுடைய செயல்பாடு, புரிதலை வைத்துக்கொண்டு அதுதான் அவனுடைய ஒட்டுமொத்த உணர்வு நிலையும் அப்படின்னு தீர்மானிக்கின்றார்கள். அதனால்தான் சொல்றாங்க நீங்க பாக்குறதெல்லாம் பொய் அப்படிங்கிறாங்க. ஆனா ஒரு மனிதனுடைய மேற்புற உணர்வு நிலை மாத்திரம் மனிதனுடைய ஒட்டுமொத்த உணர்வு நிலை ஆகாது இல்லையா? மனிதனுடைய சர்ஃபேஸ் மென்டல் கான்சியஸ்னஸ் மாத்திரம் அவனுடைய டோட்டல் கான்சியஸ்னஸ் எப்படி ஆக முடியும்? அது ஆக முடியாது. மேற்புற மனதிலிருந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த டிஸ்கிரிப்ஷன்லாம் வேலிடா இருக்கலாம். ஒருவேளை மேற்புற மனதிலிருந்து பார்க்கும்போது நம்மால வெறும் தோற்றத்தை தான் பார்க்குறோம், நீ பார்க்கறதெல்லாம் பொய் அப்படின்னு சொல்ல முடியும். ஆனா அதையே தாண்டி வேற ஒரு உணர்வு நிலையில இருக்கு. மேற்புற உணர்வு நிலையில பார்த்தோம்னா நேச்சுரலி எல்லாமே தோன்றி மறையக்கூடிய விஷயங்களாக இருக்கின்றது. ஒரு நிரந்தரமற்ற உணர்வு நிலையில உணர்வு நிலையினால ஏற்படுத்தப்பட்டுள்ள உருவாக்கங்களாக காணப்படுகின்றது. இது மேற்புற மனத உணர்வு நிலையிலிருந்து பார்க்கும்பொழுது அவ்வாறு தோன்றுகின்றது.
ஆனால் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், மேற்புற உணர்வு நிலை வந்து நம்மளுடைய ஒட்டுமொத்த உணர்வு நிலைக்கு ஒப்பிட முடியாது. நம்மளுடைய ஒட்டுமொத்த உணர்வு நிலை அப்படிங்கிறது அதை விட பெருசு. நம்மளுடைய நாலேஜ் வந்து வெறும் மென்டல் நாலேஜ், சர்ஃபேஸ் நாலேஜ் வந்து நம்மளுடைய நாலேஜ் கிடையாது. ஆனா நம்ம எதை வச்சு சொல்றோம்? நான் என்கின்ற மனிதன், இந்த பெயரை உடைய நான் அப்படின்னு சொல்றோம். அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் செல்ஃப் நாலேஜ். என்ன அர்த்தம்? இந்த பெயரை உடைய நான், இந்த குணாதிசயங்கள்லாம் எனக்கு இருக்கு, இந்த உருவ அமைப்பை நான் கொண்டுள்ளேன். இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் செல்ஃப் நாலேஜ். என்னை பொறுத்த வரைக்கும் எது வேர்ல்டு நாலேஜ்? இந்த பொருள் இப்படி இருக்கு, இந்த நிறத்தோட இருக்குது, இந்த மனிதன் இப்படி இருக்கிறான் அப்படின்னு நம்ம புறத்தை வைத்துக்கொண்டு, என்னுடைய புற அமைப்பை வைத்துக்கொண்டு நான் அப்படிங்கிறேன். மற்ற விஷயங்கள்ல புற அமைப்பை வைத்துக்கொண்டு அதுதான் என்னை சுற்றியுள்ள உலகம் அப்படிங்கிறேன். இதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் செல்ஃப் நாலேஜ் அண்ட் வேர்ல்டு நாலேஜ். இதில் பார்க்கும்போது இப்படிதான் தெரியும். ஆனால் இதை விட ஒரு மாபெரும் உயர்வான ஆழமான செல்ஃப் நாலேஜ், வேர்ல்டு நாலேஜ் இருக்கு. எது அப்படின்னா எது டீப்பர் செல்ஃப் நாலேஜ் அண்ட் வேர்ல்டு நாலேஜ்? நம்பர் 1, நமக்குள்ள இருக்கக்கூடிய ரியல் செல்ஃப் ஆன்மன், அதை அறிந்து கொள்வதுதான் ரியல் செல்ஃப் நாலேஜ், டீப்பர் செல்ஃப் நாலேஜ். அதே போல நான் வெளியில பார்க்கக்கூடிய விஷயத்திலையும் அதே செல்ஃப் தான் இருக்கு அப்படிங்கிறது தான் அதுதான் ரியல் வேர்ல்டு நாலேஜ். அதுதான் கிரேட்டர் அண்ட் டீப்பர் வேர்ல்டு நாலேஜ்ங்கிறது பகவான் சொல்றது அதுதான். நம்ம சர்ஃபேஸ் மைண்ட்ல இருக்கிற வரைக்கும் இந்த நாலேஜ் கிடைக்காது நமக்கு. நம்ம ஒரு ஆழமான ஒரு உயர்வான நிலைக்கு சென்றோம் என்றால் நமக்கு வந்து இந்த கிரேட்டர் அண்ட் டீப்பர் செல்ஃப் நாலேஜ் அண்ட் வேர்ல்ட் நாலேஜ் கிடைக்கும். அப்ப என்ன, இப்போ ஒன்னஸை தான் நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஏன் ஒன்னஸை ஃபீல் பண்ணுவோம் அப்படின்னா, என்னிலிருந்து மாறுபட்டது எதுவுமே கிடையாதுங்கிறது அங்க ஆயிடும். சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட்ங்கிற விஷயமே அங்க அடிபட்டு போயிடும். எல்லாமே சப்ஜெக்ட் தான் அங்க. எனக்கு வெளியில எதுவுமே கிடையாது அப்படிங்கும் போது எங்க அது பொய் எல்லாம் வருது? அதுதான் இங்க பகவான் சொல்றாரு. அதுதான் நாலேஜ் பை ஐடென்டிட்டி. நாலேஜ் பை ஐடென்டிட்டினா என்ன அர்த்தம்? எல்லாமே எனக்குள்ள இருக்கு, எனக்கு வெளியில எதுவுமே கிடையாது, எல்லாமே நான். வெளியில இருப்பதும் நான் தான் எல்லாமே இருக்கிறேன். எனக்குள்ள இருக்கிறது தான் எல்லாமே இருக்கு. வெளியில இருக்கிறது எல்லாமே எனக்குள்ளேயே இருக்கு. நான் தான் அனைத்து நூலும் இருக்கின்றேன் அப்படிங்கிற நான் என்னிலிருந்து மாறுபட்ட விஷயங்கள் எதுவுமே கிடையாது அப்படிங்கிறது தான் நாலேஜ் பை ஐடென்டிட்டி. இந்த உணர்வு நிலையை அடைவதுதான் வந்து அந்த உணர்வு நிலையில இருந்தோம் அப்படின்னா, இப்ப மென்டல் கான்சியஸ்னஸ் இருந்தோம் அப்படின்னா ஒரு ஷாலோ செல்ஃப் நாலேஜ், ஷாலோ வேர்ல்டு நாலேஜ் இருக்கும். உயர்வான உணர்வு நிலை, பகவான் சொல்லக்கூடிய உணர்வு நிலை சூப்ராமெண்டல் கான்சியஸ்னஸ். அதுக்கு போயிட்டோம் அப்படின்னா அங்கதான் நம்மளுக்கு நாலேஜ் பை ஐடென்டிட்டி கிடைக்கும். சூப்ராமெண்டல் கான்சியஸ்னஸ்ல நாலேஜ் பை ஐடென்டிட்டி கிடைக்கும். கான்சியஸ்னஸ் டு விச் தட் நாலேஜ் இஸ் நார்மல் அங்க. அதே போல இந்த சூப்ராமெண்டல் பீயிங், இப்ப நம்ம மென்டல் பீயிங்கா இருக்கிறோம். A being of which that consciousness is the eternal self-awareness. Supramental being. அந்த supramental beingக்கு போயிட்டோம் அப்படின்னா அங்க எல்லாமே எட்டர்னலா நமக்குள்ளேயே செல்ஃப் அவேர்னஸ் எட்டர்னலா இருக்கும். சாஸ்வதமாக என்னுடைய செல்ஃப் அவேர்னஸ் எப்பவுமே இருக்கும். என்னுடைய செல்ஃப் அவேர்னஸ் ஒண்ணுதான், வெளியில இருக்கக்கூடிய விஷயங்களும் ஒண்ணுதான் அப்படிங்கிற ஒரு உணர்வு நிலை அந்த கான்சியஸ்னஸ் எனக்கு வந்துடும். அங்க வந்து என்ன ஆயிடும்? ஃபார் தென் த சப்ஜெக்டிவ் அண்ட் அப்ஜெக்டிவ் கேன் பி ரியல். நம்ம சப்ஜெக்டிவா இருக்கு வெளியில, ஏன்னா ரியலா தானே இருக்கும். ரியல்னா எதுவுமே வெளியில மேல தோற்றங்களே எனக்கு எல்லாமே உள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் எனக்கு தோணும். அப்ப எல்லாமே ரியலா தானே எனக்கு தோணும். ஃபார் தென் த சப்ஜெக்டிவ் அண்ட் அப்ஜெக்டிவ் கேன் பி ரியல் அண்ட் இன்டிமேட் டு தட் கான்சியஸ்னஸ். சூப்ராமெண்டல் கான்சியஸ்னஸுக்கு எல்லாமே ரியலா தான் தோணும் அண்ட் இன்டிமேட் டு தட் கான்சியஸ்னஸ் அண்ட் பி. போத் கேன் பி சம்திங் ஆஃப் இட் செல்ஃப். எதுவுமே வந்து அதுக்கு மாறுபட்ட விஷயங்களா இருக்காது. அதுதான் எல்லாமாக தெரியும். ஒன்னஸ் வந்து அப்படிதான் அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. போத் கேன் பி சம்திங் ஆஃப் இட் செல்ஃப். சைட்ஸ் ஆஃப் ஐடென்டிட்டி அப்படிங்கிறார். அது அனைத்துனுடனும் தன்னை அடையாளம் கொண்டு கொள்ள முடியும். எதுவுமே அதனுடன் வேறுபட்ட விஷயங்களாக இருக்காது. போத் கேன் பி
போத் கேன் பி அப்படின்னு என்ன அர்த்தம்? பகவான் சொல்லக்கூடிய விஷயம் சப்ஜெக்டிவ் அண்ட் அப்ஜெக்டிவ் எல்லாமே எப்படி இருக்குவாங்க? சப்ஜெக்டிவ் அண்ட் ரியல் அப்படிங்கிறாரு. இன்டிமேட் டு தட் கான்சியஸ்னஸ் அண்ட் பீயிங் போத் கேன் பி சம்திங் ஆஃப் இட் செல்ஃப். அங்க நம்ம பார்த்துருக்குறோம் சூப்பராமெண்டல்ல 3 ஸ்டேட்டஸை பார்த்துருக்குறோம் இல்லையா? ஒன்று வந்து ஒன்னஸ் பார்க்குறோம், அப்புறம் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டஸ், செகண்ட் ஸ்டேட்டஸ், அப்புறம் தேர்ட் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறத பார்க்குறோம். எல்லாமே பேசிக்கா ஒன்று தானே. தான் தான் வந்து வெளியில தன்னை வச்சு பார்க்குது. சூப்பராமெண்டல்ல அது போயிட்டோம் அப்படின்னா தான் தான் தன்னை வெளியே வைத்து பார்க்கின்றது. போத் கேன் பி சம்திங் ஆஃப் இட் செல்ஃப், சைட்ஸ் ஆஃப் இஸ் ஐடென்டிட்டி, ஆத்தென்டிக் டு இட்ஸ் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படிங்கிறார். எதுவுமே அது இருக்கிறது எந்த அளவுக்கு உண்மையோ அந்த அளவுக்கு உண்மை அனைத்துமே அப்படிங்கிற ஒரு கான்சியஸ்னஸ் வந்துடும். இது எப்ப முடியும்? சாத்தியம் ஒரு மனிதன் தன்னுடைய புறமனதில் வாழாமல் சூப்பராமெண்டல் அதிமானத்திற்கு செல்லும் பொழுது சாத்தியமாகின்றது. இப்ப இந்த பேராகிராஃபினுடைய எசன்ஸை வந்து ஸ்ரீ எம்பி பண்டிட் கொடுத்திருக்காரு. அது யாராவது படிங்க, அதை படிக்கலாம் நம்ம. அது வந்து ரொம்ப இன்னும் நல்ல கிளாரிட்டியோட நமக்கு கிடைக்குது. அதுல விஷயங்கள் பகவான் ஒரு ஸ்ரீ எம்பி பண்டிட் அதை படிக்கலாம் நம்ம. மேடம். But there are other conceptions also of the reality which Sri Aurobindo considers to show that they are not binding. They have a certain self-contradiction in them. Some philosophers look upon this entire world movement as a subjective creation of the mind. The world is there because you think it is there. The world experience has to render itself through your mind, through your senses, which are the faculties of the mind, and the mind renders it for your experience. As far as you are concerned, the world exists because you think it exists, or your mind perceives that it exists. So, it is a subjective formation. What happens in dreams? Where are all those things which you see in dreams? They are not physically seen, but they are true enough when you see them. They are called subjective formations, or you go on imagining things. Padikitma sir? Yes, madam, pading. In imagination, you see all forms, more cars, scooters, animals, children, everything is imagination. They are subjective, not objective. So, they say even the world movement is a subjective movement of the mind or some consciousness. It has no inherent existence, no existence of its own. They point out that everything is a structure. It has no self basis, a structure erected by the mind or erected by consciousness. And the consciousness, the mind itself, which erects them, is only a series of these perceptions having a sense of continuity which you lend to them. So, really, there is nothing. This leads to the negation of both the Purusha and the Prakriti. Purusha is the one who perceives, the mind or the consciousness, that itself is temporary, that itself changes, and Prakriti is this movement of nature. Both come to be abolished. This, however, is only an appearance on the surface of the mind. But the surface mind is not everything. There is a larger mind, a deeper mind, which again is only a projection of our consciousness. The mind is not the whole of consciousness, and consciousness itself is only a self-awareness of the being. Now, whether you call the reality a being and consciousness or being, which has consciousness, it is all the same. The reality is there, and this world has not come out of a vacuum or a zero. It is supported by this being. It is the consciousness of that being that erects all the structures, and these structures are made out of the substance of itself, of the being. Thus, we come to an existence or a being. That is the reality, basic reality. All else emanates from it. Sri M.P. Pandit talks on the Life Divine, Volume 2, page 291-292. Thank you. So, இந்த பேராகிராஃபினுடைய
பெட்டர் எலூசிடேஷன் நம்ம பார்க்குறோம். ஸ்ரீ எம்பி பண்டிட்னுடைய விளக்கம் வந்து ரொம்ப இன்னும் நல்லா தெளிவாக இருக்குது நம்மளுக்கு. நல்லது. அதாவது மற்ற கன்செப்ஷன்ஸ் வந்து சொன்னால் கூட அது வந்து நம்ம கட்டுப்படுத்தாது. இப்போ அவங்க சொல்ற கருத்துக்கள்லாம் வந்து நம்ம வந்து எந்த விதமான உண்மை அது வந்து நம்மை வந்து நம்முடைய அந்த ஒரு புரிதலை வந்து எந்த விதத்திலையும் அது வந்து மாற்றம் செய்யாது. நம்மளுடைய புரிதல் என்ன அப்படின்னா, எல்லா இடத்துலையும் இருக்கிறது டிவைன் தான். இந்த உலகம் என்பது டிவைன் மேனிஃபெஸ்டேஷன் தான். அது உண்மை என்பது தான் நம்மளுடையது. அவங்களுடைய இந்த கருத்துக்கள்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா, தே ஆர் நாட் பைண்டிங். பைண்டிங் அப்படின்னு என்ன அர்த்தம்? அது வந்து அந்த கருத்துக்கள் தான் உண்மை அப்படின்னு நம்ம வந்து அதனால் கட்டுப்பட தேவையில்லை. அதுல வந்து நிறைய முரண்பாடுகள் இருக்கு. ஏன்னா அவங்க நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இந்த உலகம் என்பது மைண்ட்ல கிரியேட் மனதினால உருவாக்கக்கூடிய ஒரு தோற்றம் தான், உருவாக்கம் தான். நம்ம நினைக்கிறோம் உலகம் இருக்கு அப்படிங்கிற அதனாலதான் இந்த உலகம் இருக்கு. அதர்வைஸ் நம்மளுடைய புலன்களின் மூலமாக எல்லாவற்றையும் அறிகின்றோம். அந்த அனுபவங்களை மனம் நமக்கு வழங்குகின்றது. நம்மை பொறுத்த வரைக்கும் இந்த உலகம் இருக்கின்றது. ஏன்னா நம்ம அது மாதிரி நினைக்கிறோம். நம்ம மனம் வந்து அது மாதிரி நினைக்கின்றது. ஸோ அதனால இது வந்து ஒரு சப்ஜெக்டிவ் ஃபார்மேஷன் தான். உண்மையிலேயே அது மாதிரி கிடையாது. எப்படி கனவுகள்லாம் நமக்கு தோன்றுகின்றதோ, நம்ம நேர்ல பார்க்கறது இல்லை கனவுல விஷயங்களை நம்ம பிசிக்கலா பார்க்கறது இல்லை, பட் தோன்றுகின்றது. அதே போலத்தான் இந்த உலகமும் சப்ஜெக்டிவ் ஃபார்மேஷன்ஸ். நம்ம இமேஜினேஷன் மாதிரி தான். இமேஜினேஷன்ல எவ்வளவோ விஷயங்களை பார்க்குறோம், பட் தே ஆர் நாட் ரியல். அதே போலதான் இந்த உலகமும். ஏன்னா இப்ப அதுக்கு வந்து ரியல் எக்ஸிஸ்டன்ஸ் கிடையாது இல்லையா? நம்ம கனவுல பார்க்குற விஷயம் கனவோட முடிஞ்சு போயிடுது. தே டோன்ட் எக்ஸிஸ்ட் பிசிக்கலி. அந்த நிமிஷம் இருக்குது, அது வேற விஷயம். அதுதான் பகவான் கண்டெஸ்ட் பண்றாரு. நீங்க கனவுன்னு அந்த ஒரு சாப்டர்ல பகவான் சொல்றாரு, நீ கனவுன்னு சொன்னா கூட அதுவும் தப்பு அப்படிங்கிறாரு. ஏதோ ஒன்று ரியலா இருக்க போய் தான் நீங்க அதை வந்து கனவா காண்டுறீங்க. அதுதான் பகவான் சொல்றாரு. இமேஜினேஷன் சொல்றதும் தப்பு அப்படிங்கிறாரு. ஏதோ ஒன்று ரியலா இருக்க போய் தான் அதை குறித்து ஸ்கூட்டர்னு ஒன்று இருக்கிறனால நீங்க அதை பத்தி இமேஜின் பண்றீங்க. ஸோ ரியாலிட்டி ஹேஸ் டு பி தேர். அதுதான் பகவான் சொல்லக்கூடிய கருத்து. ஸோ நம்ம இதெல்லாம் சப்ஜெக்டிவ், மனசுக்குள்ள போடுற மாதிரி தான் இந்த உலகமும் நமக்கு தோன்றுகின்றது. இதெல்லாம் வந்து நம்மளுடைய மனம் சார்ந்த உணர்வு நினைவினால் ஏற்படுத்தப்பட்டுள்ள ஒரு கட்டமைப்புகள், ரியல் கிடையாது அப்படிங்கிறது ஒரு கருத்து. ஸோ எதுவுமே இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. புருஷா பிரகிருதி எதுவுமே ஒண்ணுமே கிடையாது அப்படிங்கிறது தான் உண்மை அப்படிங்கிறது அவங்க கருத்துப்படி. புருஷாவும் கிடையாது, ரியல் கான்சியஸ் பீயிங்கும் கிடையாது, வெளியில மூவ்மெண்ட் ஆஃப் நேச்சர் பிரகிருத்தியும் கிடையாது. எல்லாமே நம்ம வந்து இது வந்து இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனா இது வந்து நம்ம சர்ஃபேஸ் மைண்ட்ல இருக்கிறது தான். சர்ஃபேஸ் மைண்ட்ல இருந்து பார்க்கும்போது தான் இந்த கருத்துக்கள்லாம் ஒருவருக்கு தோன்றும். சர்ஃபேஸ் மைண்ட் வந்து முழு கான்சியஸ்னஸ் கிடையாது இல்லையா? தேர் இஸ் அ லார்ஜர் மைண்ட், டீப்பர் மைண்ட், அதுதான் சூப்பர் மைண்ட். அதுவும் நம்மளுடைய ப்ரொஜெக்ஷன் ஆஃப் அவர் கான்சியஸ்னஸ் தான். இப்ப இருக்கிறது நம்மளுடைய கான்சியஸ்னஸ் மென்டல் கான்சியஸ்னஸ். அதை நம்ம இன்னும் ப்ரொஜெக்ட் பண்ணோம்னா சூப்பரா மென்டல் கான்சியஸ்னஸ் போக முடியும். அங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே வந்து உண்மையாக தெரியும். அதனால ரியாலிட்டி என்பது இருக்கின்றது. உலகம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அது வந்து ஒரு வெற்றிடத்தில் இருந்தோ ஒரு சூன்யத்தில் இருந்தோ வந்தது கிடையாது. எது மெய்ப்பொருளாக இருக்கின்றதோ பரம்பொருளாக இருக்கின்றதோ அதுதான் இந்த உலகத்தை வந்து பின்னிருந்து, பிரபஞ்சத்தை பின்னிருந்து ஆதரிக்கின்றது. எது வந்து இந்த பிரபஞ்சத்துல அனைத்தையும் உருவாக்குகின்றது என்றால் அந்த கான்சியஸ்னஸ் ஆஃப் த பீயிங், அந்த சித் சக்தி தான் எல்லாத்தையும் உருவாக்குகின்றது. இங்கு உருவாக்கப்பட்டுள்ள அனைத்துமே அந்த பரம்பொருளினுடைய அதனுடைய பொருளால தான் உருவாக்கப்படுகின்றது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த ரியாலிட்டி இருக்கிறதுனால எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். மேட்டர் இருக்கு அப்படின்னா உள்ள இருக்கக்கூடிய அந்த ஸ்பிரிட் தன்னை வெளிப்படுத்தணுங்கிறது தான் மேட்டரே இருக்குது. அதுதான் நம்ம பார்த்தோம். ஸோ எக்ஸிஸ்டன்ஸ் ஆர் பீயிங் சத் அப்படிங்கிறது தான் ரியாலிட்டி, பேசிக் ரியாலிட்டி. எல்லாமே வந்து அதிலிருந்து வெளிப்படுகின்றன அப்படிங்கிற கருத்தை தான் இங்க ஸ்ரீ எம்பி பண்டிட் கூறுகின்றார்.